வெல்கம் டு ஜானி வாட் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய கான்செப்ட் எதை பற்றினா, இன்றைக்கி அண்ணா யூனிவர்சிட்டி எம்பிஏல செகண்ட் செமஸ்டர் எழுதக்கூடிய நம்மளுடைய டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்காகவும் அண்ட் தென் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்காகவும் தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய இன்னும் சில ஸ்ட்ராட்டஜிஸ் ஆல்ரெடி நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மெட்டீரியலுமே உங்ககிட்ட இருக்கும் அண்ட் தென் கீ கான்செப்ட்மே அவைலபிள் இருக்கும். நீங்கள் அதை கரெக்டாக நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் டைமில் சில விஷயங்களை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும். உங்களுடைய பேப்பர் ப்ரெசன்டேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பேப்பர் ப்ரெசன்டேஷன் அப்படின்றது ஒரு ஹேண்ட் ரைட்டிங்கை சார்ந்தது மட்டும் கிடையாது. நீங்கள் ஒரு கொஷின் எடுத்தீங்க அப்படின்னா, அதாவது ஃபர்ஸ்ட் இப்போ 2 மார்க்ஸ் எடுக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 1 to 10 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ் தான். அதிலே ஸ்பேஸ் எல்லாமே அலோகேட் பண்ணி கொடுத்துட்றாங்க. டெஃபினிஷன்லாம் எழுதுனீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அதோடைய ஆத்தர் நேமை எழுதுங்க. அந்த கொட்டேஷன், அதாவது நீங்கள் டெஃபினிஷனை மட்டும் டிட்டோவாக என்ன புக்கில் இருக்கோ அதே மாதிரி தான் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதுவே நீங்கள் அதை தவிர்த்து வர 2 மார்க்ஸ் எல்லாம் எப்படி எழுதலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது எல்லாத்துக்குமே சினாப்சஸ் போட்டு எழுதுங்க. அதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், உங்களுக்கு அந்த மெட்டீரியலே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் எல்லாமே வேறு கலரில் நான் ஹைலைட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அந்த பாயிண்ட் எல்லாமே நீங்கள் ஹைலைட் பண்ணி காமிங்க. உங்களுடைய பேப்பரை பார்க்கும் பொழுது அந்த கொஷினுக்கான அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னவோ அதை ஹைலைட் பண்ணியிருக்கிறது ரொம்பவே முக்கியமானது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 13 மார்க்கை பொறுத்தளவில் ஃபர்ஸ்ட் நீங்கள் கொஷின் பேப்பர் வாங்கினதுமே டிசைட் பண்ணிவிடுங்க. எந்தெந்த கொஷின் நம்ம இதில் அட்டென்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட் ஆஃப் தி நம்ம ஸ்டூடெண்ட்டை பொறுத்தளவில் எல்லாருக்குமே தெரியும் ஃபர்ஸ்ட் பார்ட் எந்த கான்செப்ட்லேருந்து கேட்பாங்க, செகண்ட் பார்ட் எதுலேருந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே நம்ம செஷனில் ப்ரிப்பேர் பண்ணது தான். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண கொஷின்ஸ் தான் உங்களுக்கு வரும். அதை நமக்கு ட்விஸ்டடாக கேட்டாங்க அப்படின்னாலும் அதை உங்களால் ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். அந்த ஐடென்டிஃபைக்கு தான் நான் உங்களுக்காக ஒரு கொஷினுக்குமே நான் உங்களுக்கு எப்படிலாம் இந்த கொஷினை எந்த மாதிரி மெத்தடில் கேட்பாங்க, என்ன மாதிரி மாடலில் கேட்பாங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு செஷன் டைமில் போய் சொல்லியிருப்பேன். இப்போ நீங்கள் அதை எப்படி ஹைலைட் பண்ண போகிறீங்க? ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன், அந்த இன்ட்ரோடக்ஷன் அப்படின்ற ஹெட்டிங்கை நீங்கள் கொடுக்கக்கூடாது. அந்த கொஷின்னா என்ன அப்படின்னு சொல்லி கொடுக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ ஒரு பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் ஸ்கோப் அப்படின்ற ஒரு கொஷின் உங்களுக்கு கேட்குறாங்க. ஸ்கோப் ஆஃப் தி பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு கொஷின் உங்களுக்கு கேட்குறாங்கன்னா அதை நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ்னால் என்ன அப்படின்றது ஒரு சப்ஜெக்ட்டுக்குமே ஒரு யூனிட்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு டெஃபினிஷன் நீங்கள் படித்தா போதும். ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்காக ஒரு டெஃபினிஷனும் செகண்ட் பார்ட்டுக்காக ஒரு டெஃபினிஷனும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 4 டெஃபினிஷன் ஒரு யூனிட்டில் படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் உள்ள ஆர்டரில் படிச்சிங்க அப்படின்னா ஒரு டெஃபினிஷன் நீங்கள் 2 டெஃபினிஷன் நீங்கள் கிளியராக படிச்சிங்க அப்படின்னாலுமே உங்களால் அதை 2 மார்க்கில் கேட்டாலும் எழுத முடியும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 13 மார்க்லேயுமே உங்களால் அதை யூஸ் பண்ண முடியும். டெஃபினிஷனுக்கு கரெக்டான அந்த ஆத்தர் நேமை போடுங்க. அண்ட் தென் அந்த ஹைலைட் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அந்த பாயிண்ட்ஸ் மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் எனக்கு அரியர் வந்துச்சு, நான் ரீவேல்யூஷன்லாம் போடுறேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரீவேல்யூஷன் நோ சேஞ்ச் வருதுன்னா இதுதான் ரீசனாக இருக்கும். நீங்கள் பாயிண்ட் உங்களுக்கு அகெயின் ஒரு ரீவேல்யூஷன் பண்ணுறாங்க அப்படின்னா கூட அந்த பாயிண்ட்ஸ் ஹைலைட் இருக்கான்னு சொல்லி இன்டெப்த்தாக பார்க்கும்போது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு மார்க் அலோகேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு கரெக்டான ஸ்பெல்லிங், அந்த ஹைலைட் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ்க்கான ஸ்பெல்லிங் எரர் பண்ணாதீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டை ஃப்ரேம் பண்ணும்பொழுது சினாப்சஸ் கொடுத்து பாயிண்ட்ஸ் எல்லாம் போடுறீங்க இல்லையா? அது உங்களுக்கு ஒரு 1.5 பேஜில் முடிக்கிறீங்க அப்படின்னா இப்போ 4 சைட் முடிக்க வேண்டியது 3.5 பேஜுக்கு முடிச்சிட்டிங்க அப்படின்னா மீதி உள்ள அந்த 1/2 பேஜுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கொஷின்ஸை சார்ந்த அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் நீங்கள் கண்டென்ட்டாகவும் மேக் பண்ணாலும் சரி அல்லது ஒரு டயக்ராம் மாதிரி கொடுத்தாலும் சரி ஃப்ரெஷ்ஷாக அகெயின் ஒரு 13 மார்க்கு நியூ பேஜில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். நீங்கள் எக்ஸாம் எழுதும் பொழுது எப்படி அதை ப்ரெசென்ட் பண்ணுறது, என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி உங்களுக்கே சில கன்ஃபியூஷன்ஸ் லீட் ஆகும். நீங்கள் கொஷின்ஸை ஒரு முறைக்கு 2 முறை வாசித்து பாருங்கள். நீங்கள் படித்த கொஷின்ஸ் டெஃபினட்டாக உங்களுக்கு வந்திருக்கும். அதை கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். நம்ம என்னென்ன கான்செப்டை நம்ம செஷனில் பார்த்தோமோ அதன்படி நீங்கள் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களால் நல்ல மார்க்குமே ஸ்கோர் பண்ண முடியும். கிளியர் அப்படின்றது எல்லா ஸ்டூடெண்ட்ஸாலையுமே நீங்கள் கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா பண்ண முடியும். அதையும் தவிர்த்து நல்ல மார்க், அதாவது உங்களுடைய சிஜிபி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான இந்த செகண்ட் செம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு முக்கியமான ஒரு கான்செப்ட்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இது எல்லா சப்ஜெக்டோட பேசிக்குமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் எல்லாருக்குமே காமன் தான் இல்லைங்களா? எல்லா சப்ஜெக்டோட பேசிக்ஸ் தான் வரும். அதனால் அதை கரெக்டாக நீங்கள் இது பண்ணும்பொழுது உங்களுக்கு அதை ப்ரிப்பேர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ், அந்த என்னெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் அதெல்லாம் கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். நல்ல மார்க்கை உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். இது ரெலவெண்ட்டான கான்செப்ட் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷனில் இருக்கு மேம், நான் என்ன படிக்கிறதுன்னு கேட்டால் அதுக்கான மெட்டீரியல்ஸுமே அவைலபிள் இருக்குது. வேணுன்ற ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்பிளே தெரியக்கூடிய இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லாருமே எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ்.